மை டியர் கௌதம் செல்லக்குட்டி. ஸோ மார்னிங் அப்லோட் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பாது. இன்றைக்கி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட் 9th தமிழ். இது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பாஸ். இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் இந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அப்புறம் உங்களுக்கு தான் லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. லீக் கொஸ்டின் பேப்பர் சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அதில் கூட அனுப்பி விட்ருவோம் உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ 1 மார்க் பாருங்கள், தமிழ் மீடியம் தூது. இதுதான் இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குறாங்க 1 மார்க்கை எடுத்தோடனே. ஸோ அப்படியே லைனாக பாருங்கள், டக்குனு முடிச்சிடலாம். வீடியோ நான் டக்குனு முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் எக்ஸாம் படிக்கணும் இல்லையா, ஸ்கூலுக்குலாம் கிளம்பணும். இந்த வீடியோ வேலை எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோ 5:30 அப்லோட் பண்ணுறேன். 6:30 7:30 8:30க்குலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர், சில பேர். ஸோ எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. நீர்நிலைகளோட தொடர்பில்லாதது எது? ஐம்பொருங்களோ எம்பொருளாகும். ஸோ அப்படியே பாருங்கள். 1 மார்க் 15 1 மார்க் அப்படியே 10th பேட்டர்ன் தான். லைனாக பாருங்கள். 6 7 8 9 10 11 11 பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வச்சு ஒரு 4 1 மார்க் கேட்டிருப்பாங்க பாருங்கள். 12 13 14 15 இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஆன்சர் கீ போட முடியாது, டைம் ஆயிரும். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் போட்டு விடுங்க. 1 மார்க் மட்டும் ஓகேவா, மற்றது கூட வேணாம். நான் முடிஞ்சால் வாட்ஸ்அப் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 மார்க் பாருங்கள் அடுத்து. ஸோ 6ல் 4 எழுதணும் நீங்கள், அதில் ஒரு கம்பல்சரி 2 மார்க் தான். அது வந்து திருக்குறள் தான் கம்பல்சரி. ஓகேவா, தரும் என்ன முடியும் கரெக்டாகவே எழுதுக. ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்க. ஸோ அடுத்து பாருங்கள், எவையினும் 5 வினாக்களுக்கு விடையளி. ஸோ 7 கொடுத்துருப்பாங்க, 5 எழுதணும் நீங்கள். இலக்கணம் 2 மார்க்ஸ் இது, 22லேருந்து 28 வரையும். ஓகேங்களா, ஸோ இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சொற்றொடர் உருவாக்குங்க. வளர்ப்பாய் சொல்லில் பகுபத உறுப்பினம் தருக. பொருத்தமான வினைமுற்றாக மாற்றுக. கலைச்சொல் தருக. மரபு பிழைகளை நீக்கவும். வகுப்பறை சிரித்தது டேஸ் மஞ்சள் பூசினால். ஸோ இலக்கணம் 2 மார்க்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்கள் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 20 29 30 31. இந்த 3ல் 2 எழுதணும் நீங்கள். 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். பத்தியை படித்து பதில் தருக. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் இந்த பேராகிராஃப்லேயே. அது கரெக்டாக எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 3 மார்க்கு. அடுத்து பாருங்கள், அதுவும் 3 மார்க் தான். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி இருக்குது இந்த 3 மார்க்கில். மனப்பாட பகுதி கரெக்டாக எழுதிடணும், கன்ஃபார்ம் எழுதிடணும். அது இல்லாமல் அணி ஒன்று கேட்டிருப்பாங்க, அணி எழுதிக்கோங்க. இந்த 3 மார்க்கில் உங்களுக்கு அழகீடு வாய்ப்பாடு இருக்கும். ஓகேங்களா, அழகீடு வாய்ப்பாடு. அப்புறம் வல்லினம் மிகும் இடங்கள் 3 எடுத்துக்காட்டு தருக. அப்புறம் சொல்வின் வரும் நிலை அணியை சான்று விளக்குக. அணி கேட்டிருக்காங்க. சொல் பின் ஒரு நிலை அணின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சொல் வின்னு இருக்கு. ஸோ அனைத்து வினாக்களுக்கும் இடையில 5 மார்க் கொஸ்டின்ஸ். கடைசியாக 38 2 தான் 1 எழுதணும். 39 2 தான் 1 எழுதணும். 40 கண்டிப்பாக எழுதாகணும். ஸோ காட்சியை கண்டு கவிஞர் எழுதுங்க. இது சிம்பிள் தான். இதில் என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும் உங்களுக்கு 5 மார்க்கு. அடுத்து 41 பாருங்கள், மொழிபெயர்ப்பு. அப்போ 42 பாருங்கள், சிம்பிள் தான் எல்லாமே. கடைசி உங்களுக்கு 8 மார்க் நடுவினா 43 44 45 எல்லாமே நீங்கள் படிச்சது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓனாத மாதிரி இருக்கும். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வாங்க. எத்தனை மணிக்கு வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ பை செல்லக்குட்டீஸ், பை.